இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலும் நம்மோடு கூட அவர் பேசுவாராக. நேற்றைய தினத்திலே எஸ்ரா எழுதிய அந்த புஸ்தகத்தை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் நாம் நெகேமியா எழுதின புஸ்தகத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த நெகேமியா எழுதின புஸ்தகம் இந்த நெகேமியா என்பவரால் எழுதப்பட்டது. இதனுடைய ஆசிரியர் பெயர் நெகேமியா. இது எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு முன் 458 430 இடைப்பட்ட காலத்தில் இந்த நெகேமியா புஸ்தகம் எழுதப்பட்டது. இதில் மொத்தம் 13 அதிகாரங்கள் இருக்கிறது. மொத்தம் 406 வசனங்கள் இதில் இருக்கிறது. 406 வசனங்கள் இதில் இருக்கிறது. இதனுடைய எபிரேய வார்த்தை அல்லது மூல பதத்தில் இதனுடைய வார்த்தை என்ன அப்படின்னா நெஹேமியாக் என்பதுதான் இதனுடைய மூல வார்த்தை. நெஹேமியாக் என்பதுதான் இந்த மூல வார்த்தை. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மறுபடியும் கட்டுதல் அல்ல மறுபடியும் கட்டுதல், மீண்டும் கட்டுதல் என்கிறதான ஒரு பொருள் இல்லை தான் இது அடங்கி இருக்கிறது. என்ன அப்படின்னா நெகேமியா இங்கே அலங்கங்களை கட்டுவதற்கு எருசலேமிலே மீண்டும் குடிகளை அவன் அமர்த்துவதற்கு இங்கே அவன் முயற்சி பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். மீண்டும் இவன் அலங்கத்தை கட்டுகிறான். மீண்டும் குடிகளை அமர்த்துவதற்கான முயற்சிகளை இங்கே நெகேமியா எடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இது 3வது குழுவினராக நெகேமியா தலைமையிலே அவர்கள் கடந்து வருகிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 424 இவர் எருசலேமினுடைய ஆளுநராக, கவர்னர் ஆஃப் எருசலேம், எருசலேமினுடைய ஆளுநராக இவர் அர்தஷஷ்டா, அந்த காலத்தில் இருந்த மன்னராக இருக்கிற அர்தஷஷ்டா ராஜாவாலே நியமிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே இவர் வந்துதான் மறுபடியும் அவர் அலங்கத்தை கட்டுகிறார். அவர் அலங்கத்தை கட்டுகிறதான சமயத்திலே தான் பெரிய குழப்பங்கள் வருகிறதை நாம் வேதத்தின் மூலமாய் பார்க்க முடியும். பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாய் நாம் பார்க்கும் பொழுது இங்கே அலங்கத்தை கட்டுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். நெகேமியா எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்க கூடுமோ? பலியிடுகிறவர்களோ ஒரே நாளில் முடித்து போடுவார்களோ? சுட்டரித்து போட்டு மண்மேடுகளாக கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். இங்கே நெகேமியா இங்கே அலங்கத்தை கட்டுகிற வேலையை அவர் துவங்குகிறார். மன்னரிடத்தில் அனுமதி பெற்றவர் அலங்கத்தை கட்டுகிற வேலை ஆரம்பித்த உடனடியாக அங்கே பக்கத்தில் இருக்கிற சன்பலாத் என்கிற ஒரு ஆளுநர், அவர் ஒரு ஆளுநர், அந்த சன்பலாத்துக்கு கோபம் கொண்டு அவர் சொல்றாரு, இந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவங்க மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுக்க கூடுமோ அப்படின்னு சொல்லி இங்க அலங்கத்தினுடைய பணியை, எருசலேம் அலங்கம் கட்டக்கூடிய அலங்கத்தினுடைய பணியை தடுத்து நிறுத்துவதற்கு அவன் இங்க முயற்சி எடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இங்கே தேவனுடைய கரம் இந்த நெகேமியாவோடு இருந்ததினாலே அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு இங்க தேவன் உதவி செய்கிறார். 9ஆம் வசனத்திலே, 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம். இரவும் பகலும் ஜாமக்காரரை வைத்து அங்கே கண்காணிக்கிறார்கள். இங்கே 7ஆம் வசனம் சொல்கிறது, எருசலேம் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தோங்குகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைக்கப்பட்டு வருகிறது என்றும் சன்பலாத்தும் தொபியாவும் அரேபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தேரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமில் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள்.
இங்க எருசலேம் மேல யுத்தம் பண்ண வர்றதுக்கு எல்லாரையும் கூட்டுறான். கூட்டிட்டு யாரெல்லாம் இதை கேள்விப்படுற யாரெல்லாம் சன்பலாத் தொபியாவும் அரேமியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தேரும் ரொம்ப எரிச்சலாயிடுறாங்க. எருசலேமின் அலங்கம் கட்டப்படுகிறது என்பதை குறித்து இதை தடுக்கிறதுக்கு, இந்த தேவனுடைய பணியை, கர்த்தருடைய பணியை தடுக்கிறதுக்கு எருசலேம் மேல யுத்தம் பண்ணுகிறவங்க புறப்பட்டு வர்றாங்க, கட்டுப்பாடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால இங்கே நெகேமியா என்ன செய்கிறார்னா, அங்க இரவும் பகலும் ஜாமக்காரரை வைக்கிறார். ஜாமக்காரரை வைத்து அதை கண்காணிக்கிறார். யாரா வர்றாங்களா, அலங்கத்தின் பணியை தடுக்கிறதுக்கு யாரா வர்றாங்களா கண்காணிக்கிறார். கண்காணிக்கக்கூடிய வேலையை இங்கே ஜாமக்காரரை வைத்து அவர் கண்காணிக்கிறார். இவர் எருசலேமினுடைய ஆளுநர், இஸ் எம்பரர் ஆஃப் எருசலேம். எருசலேமினுடைய ஆளுநராக இவர் இருக்கிறார். ஆளுநராக இருந்தும் பக்கத்தில் இருக்கிற சன்பலாத் தொபியாவும் இவர்கள் நெகேமியாவின் மீது எரிச்சல் அடைகிறார்கள், கோபம் கொள்ளுகிறார்கள். ஏன்னா இவங்க அலங்கத்தை கட்டுறதுக்கு வந்துட்டான், எருசலேமை மீண்டும் கட்டுறதுக்கு வந்துட்டான், எருசலேம் மீண்டும் கட்டப்படுகிறது என்பது குறித்து இவங்களுக்கு பொறாமையும் கோபமும். ஏன்னா இவங்க எருசலேம் கட்டப்படக்கூடாது என்கிற சூழ்நிலையில் இருந்தவர்கள், கட்டப்படக்கூடாதுங்கிற அனுபவத்தில் இருந்தவர்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் உங்களுடைய தூர்ந்து போன அலங்கம், உங்கள் இடிந்து போன அலங்கம் கட்டப்படுவதற்கு தேவன் விரும்புகிறார், கர்த்தர் விரும்புகிறார். உங்க அலங்கத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் விரும்புகிறாரு, உங்க பலிபீடத்தை செப்பனிடுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறாரு, உங்க பலிபீடத்தை செப்ப பண்ணுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறாரு. நீங்க அதுக்கு தயாரா இருக்கிறீர்களா? ஆனா உங்களை செப்பனிடாதபடி, உங்களை செவ்வையிடாதபடி, உங்க பலிபீடத்தை மீண்டும் நீங்க கட்ட முயற்சிக்காதபடி, அல்ல உங்க அலங்கத்தை மீண்டும் நீங்க கட்டி உங்களை நீங்க பாதுகாக்க முயற்சிக்காதபடி அநேக இப்படிப்பட்ட சன்பலாத் தொபியாக்களும் கடந்து வருவாங்க. கடந்து வந்து உங்களுக்கு விரோதமா அவங்க சொல்லுவாங்க, நீ என்ன செய்ய போற, நீ என்ன செய்ய போற? இன்னைக்கு ஜெபிக்கிறவங்களை பார்த்து உலகம் சொல்லுது, ஜெபம் பண்ணி என்ன செய்ய போறாங்க? எழுப்புதலுக்காக, தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவங்களை பார்த்து, எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவங்களை பார்த்து சொல்றது கூட்டம். இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்குது, எழுப்புதல் வார்த்தை பைபிள்ல இல்ல, எழுப்புதல் வராது. எழுப்புதல் எங்க வரும்? எழுப்புதல் வராது. டிவி மூலமா எழுப்புதல் வராது, அது மூலமா எழுப்புதல் வராது சொல்லி பேசக்கூடிய கூட்டம் இன்னைக்கு பெருகிட்டு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பலிபீடத்தை செப்பனிட விருப்பம் இல்லை. எழுப்புதல் வந்துச்சு அப்படின்னா எல்லாம் செப்பன, யூதர்களுக்கு எழுப்புதல் வந்துதான் அவங்க கடந்து வந்து அதை கெட்டுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அவங்க மறுபடியும் தேவனுக்கு ஒப்புரவானவங்க தான் கெட்ட ஆரம்பிச்சாங்க. எழுப்புதல் வருவதற்கு சிலருக்கு பிடிக்காது. எழுப்புதல் வந்த சபை சுத்திகரிக்கப்படும், எழுப்புதல் வந்த தேவ ஜனங்கள் விழிப்படைவாங்க, எழுப்புதல் வந்த கர்த்தருடைய பிள்ளைங்க ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. இது முதல் பிடிக்காது, சாத்தானுக்கு பிடிக்காது. சாத்தானுக்கு பிடிக்காததுனால சாத்தான் நேரடியாக வந்தா தெரிஞ்சிருவோம், நமக்கு அவனை பத்தி தெரியும். சாத்தான் நேரடியாக வந்து கூட சொன்னா நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க சாத்தான் சொல்றான். ஆகவே சாத்தான் ஊழியர்களை பயன்படுத்துகிறான். இன்னைக்கு எழுப்புதலை தடுப்பதற்கு ஊழியர்கள், இன்னைக்கு சில ஊழியர்கள் பயன்படுத்தப்படுகிறாங்க. எழுப்புதலுக்கு எதிராக பேசுகிறது, ஜெபத்துக்கு எதிராக பேசுறது, உபவாசத்துக்கு எதிராக பேசுறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக பேசுறது, எழுப்புதலே வராது, எழுப்புதலே தேவையில்லைன்னு பேசுகிறது. இது எல்லாம் தூர்ந்து போன நம்முடைய பலிபீடத்தை செப்பனிட விடாதபடி பிசாசு தடுக்கக்கூடிய ஒரு காரியம். இங்கிலாந்திலே வேல்ஸ்ல எழுப்புதல் வந்தது. அந்த எழுப்புதல் உலகமெங்கும் பற்றி போனது. அந்த எழுப்புதல் உலகமெங்கும் பற்றி போனதுனாலதான் ஆங்காங்கே எழுப்புதலின் அக்கினி விழுந்தது. அமெரிக்காவிலே அசோசா ஸ்ட்ரீட்ல எழுப்புதல் வந்தது. அந்த எழுப்புதல் உலகமெங்கும் போனது. உலகமெங்கும் அந்த எழுப்புதல் போனது. அந்த அசோசா ஸ்ட்ரீட் எழுப்புதல் உலகமெங்கும் போய் அநேகரை எழுப்புதலுக்குள்ளாக கொண்டு வருகிறது. என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் சரி, எழுப்புதல் வரப்போகிறது. ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் எழுப்புதல் திருச்சபைகளுக்கு வரப்போகிற கர்த்தர் கொடுக்க போகிறார். அந்த எழுப்புதலே உங்களை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவர் அந்த எழுப்புதலிலே பங்கடைய கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. அன்பின் ஆண்டவரே, நெகேமியா அலங்கத்தை கட்டினார். நாங்கள் எங்கள் துண்டு போன அலங்கத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். வரப்போகிற பெரிய எழுப்புதலிலே, வரப்போகிற மாபெரும் எழுப்புதலிலே
ஆண்டவர் நீர் எங்களை பங்கடை உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை